2 years before 70 rupees இந்த பெட்ரோல் இப்போ பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு மேலே போயிட்டு இருக்கு. ஒரு பொருளோட விலை நாள் ஆக ஏறிட்டே போகுது பார்த்தீங்கன்னா, இதை வந்து தான் இன்ஃப்ளேஷன் சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் தான். இது வந்து கணக்கு தெரியாமல் வந்து ஏறிட்டே போயிட்டு இருக்கு. முன்னாடிலாம் 100 rupees பெட்ரோல் போட்டிங்கன்னா ஒரு 1.5 லிட்டர் வரைக்கும் கிடைக்கும். பட் இப்போ வந்து பெட்ரோல் போட்டிங்கன்னா 1 லிட்டர் கூட வரதில்லை. ஆனால் காசு பார்த்தீங்கன்னா அதே 100 rupees தான். அப்பயும் அதுவும் 100 rupees தான் கொடுத்து போட்டோம், இப்பயும் 100 rupees தான் கொடுத்து போட்டோம். ஒரு பொருளோட சப்ளை விட அதாவது டிமாண்ட் அதிகமாச்சுன்னா அந்த பொருளோட விலை வந்து ஏறிக்கிட்டே தான் போகும். க்ரூட் ஆயிலோட விலை சப்ளை விட டிமாண்ட் அதிகமாக இருக்கிறதுனால தான் அந்த பெட்ரோல் விலையும் ஏறிக்கிட்டே போகுது. அதே மாதிரி ப்ரொடக்ஷன் காஸ்ட்னு சொல்லுவாங்க. இது வந்து ரா மெட்டீரியல், அதுக்காக யூஸ் பண்ணுற பொருளோட விலை ஏறினாலும் இது வந்து ஏறும். அதே மாதிரி கவர்மெண்ட் அதிகமாக மணி பிரிண்ட் பண்ணாலும் இந்த இன்ஃப்ளேஷன் வந்து அதிகமாக வாய்ப்பு இருக்கு. இதனால நிறைய எஃபெக்ட் ஆகிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மந்த்லி சேலரி வராங்களா அவங்களும், அதுக்கப்புறம் வந்து பென்ஷன் நம்பி இருக்காங்க பார்த்தீங்கன்னா இவங்களும் வந்து நிறைய வந்து அஃபெக்ட் ஆகிறாங்க. சேலரி இன்க்ரிமெண்ட் வந்து இயர்லி ஒன்ஸ் தான் போடுறாங்க. பட் பொருளோட இன்க்ரிமெண்ட் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஏறிட்டே போகுது. அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா செலவுகள் வந்து ரொம்ப வந்து டைட் ஆகிடும். அப்போ வந்து மேனேஜ் பண்ண வந்து ரொம்ப கஷ்டமாயிடும். சரி, இந்த இன்ஃப்ளேஷன் வந்து எப்படி எஸ்கேப் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஃப்ளேஷனோட பர்சன்டேஜ் விட நம்மளோட ரிட்டர்ன் பர்சன்டேஜ் வந்து அதிகமாக இருக்கணும். இப்போ இன்ஃப்ளேஷன் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5 to 6 இருக்கு. ஸோ அதோட நமக்கு வந்து ரிட்டர்ன் வந்து அதிகமாக வர மாதிரி பார்த்துக்குங்க. நீங்கள் வந்து எப்படி அந்த மாதிரி போட்டுட்டு இருக்கீங்கன்னா 6 to 8 இதுக்குள்ள தான் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்கள் அதோட வந்து எக்ஸ்ட்ரா வர மாதிரி பார்த்துக்குங்க. அதுக்காக என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் சேல் போடலாம். மியூச்சுவல் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிட்டர்னே கொடுத்துட்டு இருக்கு. சுமாரான ஸ்கீம் கூட வந்து 12% மேலே தான் கொடுத்துட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ல எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்னு தெரியலன்னா ஸ்க்ரீனில் தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து ஹேண்ட் மெசேஜ் பண்ணுங்க. நீங்க ஃபினான்ஷியல் க்ரோ ஆக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்.